அப்படின்ட்டாலே கருணை வடிவானவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு துளியளவும் சந்தேகம் வேண்டாம். கருணையே வடிவானவர்கள், இந்த இயற்கையை அப்படியே நேசிக்கிறவர்கள், அதான் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள். உண்மையான சித்தர்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த சித்தர்கள்னா கருணை வடிவானவங்க பாட்டு கூட வரும். காஞ்சி மாநகரம் போக வேண்டும், எங்கள் காருண்ய மூர்த்தியை காண வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கு. காருண்ய மூர்த்திகள். வாடிய பயிரையெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார் சொல்வார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார். ஒரு பயிர் வாடி கிடந்தா கூட இவர் மனசு வாட்டமடையுது. அவ்வளவு கருணை மிக்கவர்கள் சித்தர்கள். மனுஷன் பேராசை உள்ளவன். சாதாரண சராசரி மனிதர்கள் தான் காம, கோப, லோப இந்த மாதிரி ஒரு முக்குணங்கள்ல பாதிக்கப்பட்டு அந்த குணங்கள் வெளியே போகக்கூடியவன் சராசரி மனிதன். ஞானிகள் இவற்றையெல்லாம் கடந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்க உண்மையான ஞானி. மகா பெரியவர் தன்னுடைய வாழ்நாளில் காசை தொட்டதே இல்லை. கொண்டாந்து கொட்டினாலும் அவர் காசை தொட்டதே இல்லை. கருணை மூர்த்தியான அந்த கருணாமூர்த்தி கன்றுக்குட்டியை காப்பாற்றினார். ஸ்ரீமடத்தில் லட்சுமின்னு ஒரு பசுமாடு இருக்கும். அது கருவுற்று இருந்தது. பிரசவ நேரம் வந்துவிட்டது. கன்றினை ஈன வேண்டிய ஒரு நிலையில் அந்த பசுமாடு மிகவும் வலியால் துடித்தது. இந்த மடத்துக்கு அந்த கோசாலையில் இருக்க மாடுகளை பார்க்கறதுக்குன்னே மிருக வைத்தியர், அதாவது வெட்டரி டாக்டர் இருப்பாங்க. அவெல்லாம் ஒருத்தர் பார்க்குறாரு. லட்சுமியை சோதித்து பார்க்குறாரு. இன்னும் புரியலை. பிரசவ நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. பசுமாடு மிகவும் துடித்து கொண்டிருக்கிறது வலியால். ஆனால் இந்த மருத்துவருக்கோ ஒரே குழப்பமாக இருக்கிறது, ஏன் தாமதிக்கிறது என்று. மீண்டும் இன்னொரு மருத்துவரை அழைக்கிறார். அவரும் பரிசோதித்து பார்க்கிறார். அவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ஏன் பிரசவம் நடக்கவில்லை என்று. மூன்றாவதாக ஒரு மருத்துவரை அழைக்கிறார்கள். அந்த 3 மருத்துவர்களும் அந்த பசுமாட்டை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன விஷயமானது மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம்.